நிக்கிற? மாமா நீங்க எந்த தப்பு வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா விஜயா குடும்பம் அத்தனையும் கொடுத்துட்டே இருக்கிறா. அவ தப்பா அவ உடற போறது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், நீ யார்கிட்டயும் மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாதுன்னு. சண்டையா மாறிடுச்சு. அந்த விஷயத்துல அம்மா மேல கூட தப்பு சொல்ல முடியாதுப்பா. மனோஜ மட்டும் சொல்லி என்ன ஆக போகுது? இல்ல அவங்க அம்மால இது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருந்த பாரு. மாமா அத்தை அதான் பார்லர் அம்மாவும் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சுலப்பா. மாமா அல்ல, இனிமே நான் என்ன மாத்திக்கிறதா நல்லது. நானும் பொறுமையா யோசிச்சுதாண்ட சொல்றேன். அவகிட்ட கொஞ்சம் தயவு பண்ணி அத்தை கிட்ட. சரி விடு மீனா, அப்பாவுக்கும் கோபம் இருக்கும்ல. மீனா பேசிட்டு இருந்ததுல சவாரிக்கு நேரம் ஆச்சு. என்ன சாப்பாடு? என்ன நான் மாடி வாங்கத்த பூரி செஞ்சு. அந்த சந்தோஷத்துலதான் பூரி பண்றியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கோதுமை நடிக்காத. சரியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சா சந்தோஷப்படுவாங்கன்னு தான். சாயம் வெளுக்காமலா போயிடும். நான் என்ன சொன்னாலும் நீங்க அத நீயே செஞ்சு எல்லாத்தையும் கொட்டிக்கோ. நல்லா தின்னு. எனக்கும் சாப்பிட்டு போலாம். இல்ல வேண்டாங்க, நாங்க வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறோம். ஏங்க இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு? நம்ம போலாம் வா. ரோகிணி, பூரி குருமா வாசனை அப்படி இழுக்கு. தலை வேற வலிக்குது. அப்புறம் நான் வர கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நல்லா பேச முடியும்? எனக்கு தெரியும். நம்ம போலாம் வா மனோஜ். ரோகிணி ஆண்டி வாங்க ஆண்டி போய் சாப்பிடலாம். எனக்கு வேண்டாமா, நீங்க போய் சாப்பிடுங்க. என்னம்மா கவலை இருக்கு போது? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வாங்க சாப்பிடலாம். வேண்டாண்டா ப்ளீஸ் ஆண்டி, எங்களுக்காகவாது நீங்க வாங்கல. ஆஹா வா. என்ன உனக்கு என்ன கையிலையா? வேணா எடுத்து சாப்பிடு. மீனா பூரி செஞ்சிருக்கீங்களா? ஆமா உட்காருங்க. நானும் ரவி நடந்த ப்ராப்ளத்துல மூட் அவுட் ஆயிருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் எங்க அப்படி இருக்க போறேன்? ஏங்க நீங்க பேசாம சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். உனக்கு பிராட் மைண்ட் அண்ணி. உங்க அளவுக்கு பொறுமைலாம் யாருக்குமே வராது. உன்ன மாதிரி ஒரு ஓடுகாலி அவளோட நகையை எடுத்துட்டு போய் வித்தும் பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதெல்லாம் கபோர்டு பீரன் எங்கேயா வச்சிருந்தனா அதையும் எடுத்துட்டு ஓடிடுவான். தேவையில்லாம நீ பஜ்ஜி முருகன் சொல்லாம இருந்தா சரிதான். கூட்டு போறேன்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பக்கத்துல தான் நான் போயிட்டு வந்துடுறேன். நீ கிளம்பு. புருஷனும் நல்லா சாப்பிடுங்கம்மா. பேசாம இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அமுக்குனி மாதிரி 5வது பூரி அமுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட கூட விட மாட்டேன்றாங்க. அண்ணி நான் கிளம்புறோம். பாய் மீனா. இங்க நடந்த பிரச்சனையை உங்க வீட்டுல சொல்லிட்டு இல்ல, இதுல அத்தையும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். நானும் என் வீட்டை மத்தவங்க குறை சொல்லுவாங்க. ஆனா அவங்க தப்பு பண்ணா வெளியில சொல்லலாமா? இப்ப நீங்க உங்க வீட்டுல மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு உங்களை மாதிரி பெரியவங்க நான் எங்க வீட்டுல சொல்லல. எப்படி பேசிட்டு போகுது பாரு. பணக்கார பைத்தியம்ங்கிறதுக்காக இப்படி பண்றாளன்னு தெரியலையே. டெய்லரை பாக்கணும்னு சொன்ன போகலையா நீ? என்னால தானே அப்பா அம்மா கிட்ட பேசாம இருக்காரு. கிட்ட நீ உண்மையை சொல்லியிருந்தா விஷயம் இவ்வளவு தூரம் போறதுக்கு நான் விட்டுருக்க மாட்டேன். இதையுமே என்கிட்ட இருந்து மறைக்காத அப்படின்னு. சாரி ரோகிணி, நான் சொல்லியிருக்கணும். ஆகணும் மனோஜ். நீ உன் அப்பாவோட காசை எடுத்துட்டு போனது கேதியா இருக்கவே முடியாது. சாரி ரோகிணி. சீக்கிரமா மீனாவோட நகைக்கான பணத்தை திருப்பி கொடு. வணக்கம் சார். உங்க கடையில இருந்து பொருளை ஏமாத்திட்டு போயிருந்தாங்க சார். அது திருட்டு பொருள்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? நீங்க ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். திருடுன உங்ககிட்ட இருந்து பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். அப்ப என் படத்துக்கு என்ன பதில்? இங்க பாருங்க, நீங்க 2 பேருமே ஏமாந்தவங்க தான். இவர் அந்த பொருள் இப்ப என்ன
சார் நீங்க என் பொருள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். பொருள்லாம் எடுத்துட்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போப்பா. சரிங்க சார். ரோகிணி, நீ பாட்டுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்ட, இப்ப எப்படி கொடுக்கறது? பொருள் காசு கொடுத்து வாங்குறான். கேனையா இருப்பான் போல. இந்த வாங்கிப்பான். தண்ணிய குடிப்பா. என்னாச்சுங்க? அப்பா இருமுறாருன்னு அம்மா தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன இப்பெல்லாம் பண்றது? இப்ப என்னங்க பண்றது? தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் மந்த்துக்கான முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக சிறுநீரக தினம் மார்ச் 9. உலக சிறுநீரக தினம் மார்ச் 9. சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8. சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8. உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16. தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் 15. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் 15. சர்வதேச கணித தினம் மார்ச் 14. சர்வதேச கணித தினம் மார்ச் 14. ஏப்ரல் மாத முக்கியமான தினங்கள் பார்க்கலாம். ஏப்ரல் மந்தோட முக்கியமான தினங்கள் பார்க்கலாம். தேசிய கடல்சார் தினம் ஏப்ரல் 5. தேசிய கடல்சார் தினம் ஏப்ரல் 5. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் 10. உலக ஹோமியோபதி தினம் ஏப்ரல் 10. உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. புவி தினம் ஏப்ரல் 22. புவி தினம் ஏப்ரல் 22. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25.